டேய், அம்மா. எக்ஸாம் முடிச்சு வீட்டுக்கு வரதுக்கு இவ்ளோ நேரமா? எங்க போனீங்க? சுடறீங்கடா. சுடர் கேப்டன் கூட போயிருக்கா. நாங்க ஒரு கார்ல அபியத்தியோட சாரி டோருக்கு வெளியே தொங்கிட்டு இருந்ததா பார்த்தோமா. நான் கூட போலீஸ்காரங்க சொன்ன மாதிரி அபிதான் சுடர் மேல இருந்த பாசத்துல போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டாளோன்னு நினைச்சேன். இப்போ நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா நிஜமாவே அவளை யாரோ கடத்திட்டு தான் போயிருக்காங்க போலயே. இப்போ எதுக்கு இந்த இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்றாங்க? ஹலோ, சொல்லுங்க மேடம். சார், எங்க இருக்கீங்க? அந்த இடத்துக்கு தான் மேடம் போயிட்டு இருக்கேன். இப்ப நீங்க அங்க போறது அவ்வளவா நல்லதுக்கு இல்ல. எதுக்காக? என்னாச்சு? எங்க டிபார்ட்மெண்ட் ஹையர் அபிஷியல் அந்த இடத்தை ட்ராக் பண்ணி போயிட்டு இருக்கதா எனக்கு கான்ஃபிடென்ஷியலா ஒரு தகவல் வந்தது சார். எப்படி தெரிஞ்சிச்சு? சரி, உடனே பசங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கேப்டன், கேப்டன், உள்ள இருந்தது உன் அம்மா ஃப்ரெண்டா? அவங்க பேர் என்ன? அபிநயா. அம்மா ரொம்ப பாவம். உன் அம்முக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க உள்ளதான் இருக்காங்க. நீ போய் பாரு. நீங்களும் வாங்க கேப்டன். சண்டை போட்டதுல ரொம்ப அடிபட்டிருக்கு. நான் ஹாஸ்பிட்டல் போகணும். நீ போய் பாரு. சரிங்க கேப்டன். பாத்து போ பாப்பா. நீ வெற்றி, சுடரோட அத்தையை தான் சுடர் அம்மு அம்முன்னு கூப்பிடறாளா? ம். அப்படின்னு அபியை கடத்தினது கர்ணம். எங்க அம்மா போனீங்க? ஒண்ணுலடாமா. அம்மா. ஒண்ணும் இல்லடா, நான் தான் வந்துட்டேன்ல. அழாத. நீ எப்படிடா இங்க வந்த? உங்களை கேப்டன் தான் அம்மா காப்பாத்தினாரு. அவருக்கு அடிபட்டுருச்சுன்னு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு அம்மா. தங்கம், உன்னை பார்க்க முடியாதுன்னு நினைச்சு நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? அழாத. எங்க காட்டுது சார்? இங்கதான் காட்டுது, வாங்க. வாங்க. சார், அபி. கர்ணா, அவங்க ஏதாவது உள்ள ஒளிஞ்சு நம்மளை பார்த்துக்க கூடாது. சார், சார். நீங்க போய் அவங்க கிட்ட பேசிட்டுங்க. சார் வந்து நான் கூட்டு வரேன். அபி. அண்ணா, அண்ணா. அபி, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. அபி, பயப்படாத, நாங்க வந்துட்டோம்ல. ஒண்ணு இல்லடாமா, ஒண்ணு இல்லடாமா, நாங்க வந்துட்டோம்ல. தைரியமா இருமா, ஒண்ணு இல்ல. அண்ணா, மறுபடியும் உங்களை எல்லாம் பாப்பேன் நான் நினைச்சு கூட பாக்கலண்ணா. சாவுக்கு நெருக்கத்துல போயிட்டு வந்த மாதிரி இருக்குண்ணா. இந்த 2 நாளும் ரொம்ப நரகமா இருந்ததுண்ணா. முடியலண்ணா. யாருமா உன்னை கடத்தினது? எதுக்காகமா உன்னை கடத்தினாங்க?
அண்ணன் என்னன்னு புராணம் பாடிக்கிட்டு இருக்கல, அந்த அண்ணன் விட அவனுங்க கண்டுபிடிச்சானுங்கன்னா அப்புறம் என்ன நடக்குது உனக்கு தெரியாதா? உன் அண்ணன் கூட நீ இருக்கிறது நல்லதுக்கு இல்லை. இது கருணாவுக்கு தெரிஞ்சதுன்னா நீ எங்களுக்கும் கருணாவுக்கு கொடுத்த வழியெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக கருணா உன் அண்ணனையும் அவர் குடும்பத்தையும் என்ன வேணாலும் செய்வோம். உன்னை என்கவுண்டர்ல போட்டுட்டு தப்பிச்சு ஓட பார்த்ததால சுட்டுட்டாங்கன்னு கேஸ க்ளோஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. சொல்லுடாமா, தைரியமா சொல்லு. யாருன்னே தெரியலண்ணா. எல்லாருமே முகமூடி போட்டிருந்தாங்க. அது சரி சரி, பாத்துக்கலாம், பயப்படாத. போலீஸ் ஆபீசர் வந்துட்டு இருக்காங்க. அவரு சொல்லிதான் நீயே இந்த இடத்துல இருக்கிறது எங்களுக்கு தெரியும். இப்ப வந்துருவாங்க, பயப்படாதம்மா. அண்ணா, அவங்க வரப்போ நீங்க இங்க இருக்க வேண்டாம். என்ன கடத்தினவங்களுக்கு கூட நீயும் சுடரும் ஏன் சம்மந்தப்பட்டவங்கன்னு தெரிஞ்சிடவே கூடாது. நீ முதல்ல சுடரை கூட்டிட்டு கிளம்புனா ப்ளீஸ். இல்லடாமா, இல்ல, பயப்படாத. வர்ற ஆபீசர் கிட்ட நாங்க உன் சொந்தக்காரங்கன்னு தான் சொல்லியிருக்கோம். நானும் கூட ஜெயிலுக்கே வந்துடுறேன் அம்மு. என்னையும் கூட்டிட்டு போயிடுங்க அம்மு. தங்கம்பி, சுடர், போதுண்டா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. பிறந்ததுல இருந்து 10 வருஷமா நீ என் கூட ஜெயில இருந்து அனுபவிச்ச கஷ்டம் எல்லாம் போதும். வெளியில வர வரைக்கும் உனக்கு இனி மாமா தான் எல்லாமே. நீ மாமா சொல்ற பேச்ச கேட்டு நடந்துக்கோ. இங்க பாரு தங்கம், என் வாழ்க்கையில இருக்க ஒரே பிடிப்பு நீதாண்டா. அம்மா கண்டிப்பா உனக்காக திரும்ப வருவேன். அப்போ அபி சுடருக்கு அம்மா அம்மா சுடர் ஜெயில அப்ப சுடர் ஏன் பொண்ணா? நீ கவலைப்படாத அபி, உனக்கு நான் இருக்கேன். நான் இருக்கேன்டாமா. சுடர், இங்க வா, நான் பாத்துக்கிறேன். உன் பொண்ணு சுடருக்கும் உனக்கும் நான் இருக்கேம்மா. வெற்றி, வெற்றி, டேய் வெற்றி, போலீஸ் வந்துச்சு. பாப்படா, போடா. வாங்க சார், வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. உங்களை கடத்தினது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சார், நாங்க உள்ளெல்லாம் தேடி பார்த்துட்டோம், யாருமே இல்லை சார். அப்படியா? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. உங்களை யார் கடத்தினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவன் பேரு சொன்னா இன்னும் கொடூரமா மாறிடுவான். அது அண்ணனுக்கும் சுடருக்கும் தான் ஆபத்து. சொல்லுங்கம்மா, பயப்படாதீங்க, சொல்லுங்க. இல்ல சார், யாருன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் முகத்தை மறைச்சிருந்தாங்க. அவங்க உங்ககிட்ட என்ன டிமாண்ட் பண்ணாங்க? என்ன வேற ஏதோ ஊருக்கு அனுப்புற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க சார். அவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும். உங்களை கடத்தினது யாருன்னு நீங்க நிரூபிக்கிற வரைக்கும் நீங்களா தப்பிச்சு போனதாதான் போலீஸ் அண்ட் ஜெயில் ரெக்கார்ட்ல இருக்கும். சரியான நேரத்துல அபி எக்ஸாம் எழுதுறதுக்கும் நான் இங்க வரதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சரி, ஓகே, நீங்க வண்டியில இருங்க. வேளாவூர் ஜெயில நான் உங்களை ஒப்படைக்கணும். போகாதீங்க அம்மா, நானும் உங்க கூட ஜெயிலுக்கே வரேன் அம்மா. என்னையும் கூட்டிட்டு போங்க அம்மா. அப்படிலாம் சொல்லாத சுடர். இங்க பாரு, தைரியமா இருக்கணும், நல்லா படிக்கணும் தங்கம், சரியா?
சீக்கிரம் வந்துருவேன். முருகன் சார் டோர் ஓபன் பண்ணுங்க. ஓகே சார். அம்மா வண்டியில இருங்க. வாங்க. அம்மா போகாதீங்க ப்ளீஸ் அம்மா. அம்மா. சுடர் அம்மா. போகாதீங்க அம்மா ப்ளீஸ். சுடர் அம்மா கூட்டு வந்துடலாம். கேப்டன். நானும் பெற்றெடுத்த சேயை உடையேனோ தள்ளி தள்ளி போனேன். அன்பை சொல்லித் தந்த தாயே உனை நானும் விட்டு விட்டேன் நீனே. பூமகளே பூவே காணவே அலைகிறேன் நானே. தேவதையே தேடியுனை சேரவே தொடங்கிறேன் நானே. அருகில் வராமலே நிலாவிக்கிறேன் நானே. பெற்றெடுத்த சேயை உடையேனோ தள்ளி தள்ளி போனேன். அன்பை சொல்லித் தந்த தாயே உனை நானும் விட்டு விட்டேனே. உங்களுக்கு அப்பா அம்மா 2 பேருமே இருக்காங்களா? உங்களுக்கு நான் தேவை இல்லைன்னு என்னை தூக்கி எரிஞ்சிட்டாங்களோ என்னவோ. உங்க அப்பா அம்மா சீக்கிரமா கிடைக்கணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். அரும்பான நீயுமே அவள் போல தோன்றினாய். அதனாலே நான் வெறுத்தாலும் நீங்கிடா உயிரை ஊட்டினாய். உனக்காக உனை போல மாற்றினாய். உணர்கிறேன் தள்ளி போன பின் முறைகிறேன் உயிரின் வேர்வரை. மனமது நிறையுமே மதுரை பெற்றெடுத்த சேயை உனையேனோ தள்ளி தள்ளி போனேன். அன்பை சொல்லித் தந்த தாயே உனை நானும் விட்டு விட்டேன் நீனே. பூமகளே பூவே காணவே அலைகிறேன் நானே. ஓரமா போங்க. ரோட்டை பார்த்து வாடா. வா. அம்மா கண்டிப்பா உனக்காக திரும்ப வருவேன். அப்போ அபி சுடருக்கு அம்மா அம்மா அப்ப சுடர் ஏன் பொண்ணா?
யாரா இருக்கும்? நான் போட்ட பிளான் எல்லாம் இப்படி சொதப்பிடுச்சேன். என் இடத்துக்குள்ளே தைரியமா வந்து என் ஆளுங்களை அடிச்சு போட்டு அபிய காப்பாத்தி போலீஸ்ல வர ஒப்படைச்சிருக்காங்க. யாரா இருக்கும்? என்ன கர்ணா, ஒருவேளை நம்ம தோஸ்து வெற்றி காரணமா இருப்பானோ? ஏய், என்ன சொல்ற? ஏன்னா வெற்றி தானே உங்ககிட்ட வந்து எக்ஸாம் எழுத தானே வந்திருக்கா. அவளை எதுக்கு சந்தேகப்படுறன்னு அவன் சொல்லல. அதுவும் அவளுக்கு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான் பார்த்தல. ஒருவேளை நம்ம தோஸ்து வெற்றி காரணமா இருப்பானோ? அப்படிலாம் இருக்காது. வெற்றி என்னைக்குமே எனக்கு எதிராக பண்ண மாட்டான். அது மட்டும் இல்லாம நான் அபியை கடத்தி வச்ச விஷயம் அவனுக்கு தெரியவே தெரியாது. ஆனா அபி போலீஸ்ல இருந்து தப்பிச்சு போயிட்டான்ற நியூஸ வெற்றி பார்த்திருந்தா? ஆமா, நான் இதை பத்தி யோசிக்கவே இல்லை. ஏய் யோசி, மூளைய கொஞ்சமாவது யூஸ் பண்ணி என்ன. தலைய சுத்தி பழைய கத்தி சுத்திக்கிட்டு இருக்கிறப்போ அந்த கத்தியோட நீ தான் ஷார்ப்பா உன்னோட மூளையை யூஸ் பண்ணுமா இல்லையா? அபிகிட்ட எப்படியாவது அந்த மாணிக்கத்தை பத்தி இருக்கிற உண்மையை வாங்கிடணும். அந்த காஞ்சனா எங்க கிட்ட என்ன சொல்ல வந்தான்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். அபியோட சாப்டரை எப்படியாவது மொத்தமா க்ளோஸ் பண்ணிடணும்னு நினைச்சேன். அதை நடக்க விடாம செஞ்ச யாரா இருந்தாலும், ஏன் அது வெற்றியாவே இருந்தாலும், நிச்சயமா நான் சும்மாவே பட மாட்டேன். பொண்ணு சுடர் ஜெயில தாண்டா பிறந்திருக்கா. எனக்கு எதுவுமே தெரியாம எப்படா இருந்திருக்க? இதுக்கு மேலே நான் பொறுமையா இருக்க மாட்டேன். அந்த சுடரோட அப்பான்னு என் பொண்ணுகிட்ட நான் சொல்லாம இருக்க மாட்டேன். உடனே சொல்லணும்.